உங்கள் வீட்டில் கூட எப்படி தானேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான மினி விலாகில் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு தான். பாசிப்பயிறு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கு சைடிஷாக மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பயிரெலாம் நம்ம குழந்தைங்களுக்கு சும்மா கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது குழம்பு எதுலையாவது தான் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும். சும்மா அவிச்சு கொடுத்தீங்கன்னா தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் கொடுத்தா தான் உண்டு. இதெல்லாம் தனியாக வேக வச்சு கொடுத்தா என் பொண்ணு சாப்பிட்டுப்போம். என் பையன் வந்து தொடவே மாட்டான். எனக்கு ஃப்ரூட்ஸு காய்கறி இந்த மாதிரி பயிர் வகைங்க இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. அது எது கொடுத்தாலும் தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். அவனுக்காக பார்த்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அவனுக்கே தெரியாமல் கொடுத்தா தான் உண்டு. எல்லா வீட்லையும் இதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கும். உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தானேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டில் சமைக்கிற டெய்லி சாப்பாட்டில் எப்படி ஹெல்த்தியாக காய்கறி இந்த மாதிரி கீரையெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்களும் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் தாட்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த புளிக்குழம்புல நீங்கள் பாசிப்பயிருக்கு பதிலாக சுண்டல் போடலாம். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எல்லாமே அது முத நாளே ஊற வச்சு எல்லாம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பாசிப்பயிருக்கு பதிலாக தட்டைப்பயிர் கூட சேர்க்கலாம். தட்டைப்பயிறு இன்னும் ராஜ்மா பீன்ஸ் கூட இதில் சேர்க்கலாம். அதில் வந்து அதிகமான அயன் சத்துலாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயிர் வகைகளில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடையில நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனியாக சாப்பிட்றத விட நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டிலே இந்த மாதிரி சத்து உள்ளதெல்லாம் சேர்த்துக்கிட்டா அதுவே போதும். நம்ம தேடி தேடி இதுக்காக சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, நம்மளுக்கு தேவையான சத்தும் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. இந்த மாதிரி பயிரில் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் சேர்க்குறீங்கன்னா ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து வேக விடுங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுருங்க. மீல் மேக்கரை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஊற விட்டுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை புழிஞ்சு எடுத்து அதில் வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் இது 3 போட்டு நல்லா பரட்டிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா சிக்கன் வறுவல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏதாவது சைடிஷ் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புளிக்குழம்போடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடையில நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.